வணக்கம். தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த திட்டத்துல என்னெல்லாம் இருக்கு, இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, வாங்க எல்லா விவரங்களையும் இப்ப முழுசா பார்க்கலாம். எல்லாருடைய மனசுலயும் இருந்த ஒரே கேள்வி, இந்த வருஷம் பொங்கல் பரிசோட ரொக்க பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான். இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு ஒரு வழியா பதில் கிடைச்சிருச்சு. ஆமாங்க, இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்போட முழுசா 3000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க போறதா நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் ரொக்க பணமே இல்லாததால இது உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவிப்பு தான் சொல்லணும். அப்போ இந்த தடவை கிடைக்க போற முழு பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? அந்த 3000 ரூபாய் பணத்தோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு நீல கரும்பு இதெல்லாம் தான் கிடைக்க போகுது. சரி, திடீர்னு இந்த 3000 ரூபாய் அறிவிப்புக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல இந்த திட்டம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். 2021ல அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில 2024 வரைக்கும் அது 1000 ரூபாயா இருந்துச்சு. ஆனா பாருங்க, 2025ல ரொக்க பணமே கொடுக்கல. இப்போ திடீர்னு 2026ல இந்த தொகையை 3000 ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. இந்த திடீர் உயர்வுக்கான முக்கிய காரணமா நிறைய பேர் சொல்றது வர்ற ஏப்ரல் மாசம் நடக்க போற சட்டமன்ற தேர்தல் தான். அதனால இந்த தடவை கண்டிப்பா பரிசு தொகுப்போட பணமும் கிடைக்கும்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த அறிவிப்பு பூர்த்தி பண்ணிருக்குனே சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த பணத்தையும் பரிசு பொருட்களையும் எப்படி வாங்குறது, அதோட வழிமுறை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. முதல்ல ஜனவரி 6, 7 தேதிகள்ல உங்க வீட்டுக்கே டோக்கன் வந்துடும். அதுக்கப்புறம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சதும் டோக்கன்ல என்ன தேதி நேரம் கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கு உங்க ரேஷன் கடைக்கு போய் பரிசை வாங்கிக்கலாம். பொங்கலுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கொடுத்துடணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. முக்கியமா கூட்ட நெரிசல்ல போய் நிக்கணுமேன்னே கவலைப்பட வேண்டாம். அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு கடையில கிட்டத்தட்ட 400 பேருக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்க போறாங்க. அதனாலதான் டோக்கன்ல டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு போனா போதும். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த கேள்வி, இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு இப்போ தெளிவா பாத்திரலாம். முதல்ல அரிசி வாங்குற எல்லா வகையான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த பரிசு உண்டு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை மட்டும் வாங்குற கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த முறை பரிசு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இந்த பரிசு பணம் கிடைக்கும். அதே நேரத்துல ரேஷன் கார்டு வச்சிருந்தாலும் சில பேருக்கு இந்த பரிசு கிடைக்காது. அந்த லிஸ்ட்ல யாரு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத குழப்பங்களை நம்ம தவிர்க்கலாம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. எந்த பொருளும் வாங்காம வெறும் அடையாள அட்டையா மட்டும் பயன்படுத்துற வெள்ளை நிற அட்டைதாரர்களுக்கு இது கிடையாது. அதே மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, அப்புறம் வருமான வரி கட்டுறவங்களுக்கும் இது பொருந்தாது. ரொம்ப நாளா உங்க கார்டை யூஸ் பண்ணாம இருந்தா கூட உங்களுக்கு பரிசு கிடைக்காது. சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்துல இந்த 3000 ரூபாய் பரிசு திட்டம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இத நீங்க ஒரு நலத்திட்டமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு தேர்தல் கால அறிவிப்பா பாக்குறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க.